ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலா ராசி அப்படின்னு சொன்னால் பொதுவாக துலா ராசி அப்படிங்கிறது ஒரு வீரி உயர்ந்த ராசி. எப்பவுமே நடுநிலையாக வசிக்கக்கூடிய ஒரு நபர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலாம் அப்படிங்கிற சுக்கிர அதிபதியாக கொண்ட ராசி. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயங்களை மேல்நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. ஒரு பற்றுதலாக இருக்கும். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருடைய வளர்ச்சி நம்ம பொறாமப்படாமல் அதேடைய வளர்ச்சி நம்மளும் அடையணும் அப்படிங்கிற ஒரு மேல்நோக்கி சிந்தனையும் எண்ணத்தில் வச்சு தான் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் துளாராசிக்காரங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசும்பொழுது, வேலையில அதே மாரி தான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, பழகுறவங்க, அவங்க மூலியமாக உங்களுக்கு தொழில் அமையறதுக்கு, அல்லது கூட அவங்க கூட வேலை செய்றது. கண்டிப்பா கூட வேலை செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கூட்டணி சேர்ந்து தொழில் செய்றதுக்கு கூட நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். கூட்டு தொழில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். சுயதொழில் அப்படிங்கிறது நீங்க தனிச்சையா பண்ண நபரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டுமானம் சம்மந்தப்பட்டது, அதே மாரி நீங்க வாக்கெடுப்புல பேசி ஒரு காரியத்த சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா, தொழில் எதுனாலும் நீங்க செய்யலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்டர், அதே மாரி அட்வொகேட், அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேச்சு சம்மந்தப்பட்ட திறமை அல்லாத செய்யக்கூடிய எந்த தொழிலாலும் நீங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்து செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கு 2ல் செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் தான் 2ல் இருப்பாரு. அவருடைய பலம் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க அந்த துறையில நல்ல முறையில சாதிப்பீங்க. அதே மாரி கலைத்துறை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சினிமா சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நிறையாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். எப்படியாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும். எப்படியாவது ஒரு சில நபர்கள நம்ம ஒரு கண்ட்ரோல் நம்மளுடைய நட்பு வச்சு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் கொடுக்கும் பார்த்தீங்களா? அது துளாராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாரி அரசு வேலைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துக் கொடுக்கும். அரசினால் அனுகூலங்கள் எப்பவுமே ஒரு அரசினால் வருமானங்கள் இருக்கும். பொதுவா கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாரி நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்க ஒரு ரிசைன் பண்ணலாம். பொதுவா இதெல்லாமே உங்களுடைய ராசிக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாரி வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை. வெளிநாடு அப்படின்னு சொல்லப்போனா, அதிகபட்சம் எல்லாரோட எண்ணங்களும் வெளிநாடு போறது தான் இருக்கும். ஒரு சிலரோட எண்ணங்கள் என்னன்னா, வெளிநாடு போனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க கஷ்டமா இருக்கு. ஃபேமிலில ஆண் வாழ்றது கஷ்டம் நமக்கு அப்பா வழியிலேயே ரொம்ப முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிற மாரி இருந்து, ஒரு கஷ்டங்களை நோக்கி இல்லாம நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெளிநாடு போறாங்க நெறைய பேர். அந்த அடிப்படையில் துளாராசி நேயர்கள் அதிக ஆசைப்படக்கூடியவங்களா இருந்தாலுமே, அந்த வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு சேர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு விஷயமா உங்களுக்கு நடக்காது. ஆனா கண்டிப்பா வெளிநாட்டினால் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பா ஏற்படும். உங்களோட ராசியிலிருந்து 5 சனியுடைய சாரமும், அதே மாரி குரு, சனியுடைய ஆதிக்கம், குருவுடைய ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம் இதெல்லாம் வலுப்பெறும் பொழுது ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, திரிகோணம், அதே மாரி சந்திர ஞாபகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா, 1, 5, 9 எப்பவும் பலம் பெற்றிருக்கணும். அதில பூர்வீகமாக பலம் பெறும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டில சார்ந்த வருமானம் ஏற்படும். அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய வழியில ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தாது. உங்க சுய முயற்சியில தான் நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க. நல்ல எஃபோர்ட் போடுவீங்க, நல்ல முயற்சி எடுப்பீங்க. ஆனா 100% எஃபோர்ட் போட்டு ஒரு பலன பாதியா அனுபவிக்கிறத நீங்க உணர்ந்துட்டே இருப்பீங்க. முழுசா ஃபுல்ஃபில் ஆகாத மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஓரளவுக்கு நம்மளும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. அப்போ வரும்பொழுது உங்களுக்கான அந்த ஆசை, சந்தோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிய வந்துட்டு, நீங்க மற்றவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிய செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆக நல்ல ஒரு அற்புதமான ஒரு ராசி துலா ராசி. அப்போ சுய ஆதிக்கத்தில நல்ல நன்மை ஏற்படும். சுய தொழில்ல நன்மை ஏற்படும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் பத்தி பேசும்பொழுது, அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு யோகாதிக்கம் நல்லா இருக்கிற பட்சத்தில எதை செய்தாலும் நல்லா இருக்கும். அதே யோகாதிக்கம் நல்லாவே பாவாதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, அது மந்தல இருக்கும். அப்ப இந்த யோகாதிக்கம் உங்க ஜாதகத்துல பலப்படுறதுக்கு மெயின் ரீசன் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு தான். அப்ப அவங்களுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்துல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய துலா ராசியை பொறுத்தவரைக்கும் 100% கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி மனைவி மூலியமாக கண்டிப்பா சுக்கிரனுடைய தயவு இருந்தது அப்படின்னா, மனைவியினால் கண்டிப்பா ஹெல்ப் இருக்கும். அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க. அவங்க மூலியமாக ஒரு ஆதாயம், சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். மனைவி மூலியமான சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். மனைவி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராகவும், நல்ல ஒரு 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 அமைப்புல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுலயுமே விடாப்பிடியா இல்லாம உங்கள விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா கண்டிப்பா இருப்பாங்க. இல்ல எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நபரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வீக்கா இருந்தா
இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிற நபராக இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் சுக்கிரனை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு சில எளிய பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் மேற்கொண்டு காட்டி அந்த பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய மனைவி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கணவன் மூலியமாக சந்தோஷமும் கணவன் மூலியமாக மகிழ்ச்சியும், கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாற்றமும், கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சி ரொம்ப குரோத் நல்லா இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கணவன் கைக்குள்ள ஒரு அன்னோடைக்குள்ளேயும் நட்புலையும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன கிரகம் வீட்டில் இருக்கோ அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கான முயற்சி தாராளமாக எடுத்துங்க. கண்டிப்பாக துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷம். ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்த பிறகு துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறப்புக்கு பிறகு ரொம்ப வளர்ச்சி ஏற்படும். குழந்தையுடைய வளர குழந்தைக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொத்து சேர்க்கை, மண்முனை, ஆடம்பரம் தேவையான தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வீடு மனை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூடிய உங்களுக்கு மனை அமையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அந்த ஏஜ் அப்படின்னு சொன்னால் 27 வயதுக்கு பிறகு அப்படியே சராசரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குரோத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 30, 34, 35 இந்த மாதிரியான வயதில் அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படும். 45, 47 காலங்களில் ஆரோக்கிய பிரச்சனை ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு பிறகு நீங்கள் குரோத் வந்து மறுபடியும் ஆரோக்கியத்துலேயும் நல்லா இருக்கிறத நீங்கள் உணருவீங்க. ஆக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக ஒரு நல்ல அமைப்பு. சிறு வயதில் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிரமப்படுவீங்க. கல்வியில் தடை ஏற்பட்டிருக்கும். கல்வி வந்து கரெக்டாக இல்லைங்கிற ஒரு மன கவலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த கல்வி இல்லை அப்படிங்கிறத பற்றி சிந்தனை போக போக உங்களுக்கு அது குறைஞ்சிருக்கும். வேறு விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் அப்படிங்கிறது தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தராசு. அது தராசுங்கிறது நேர்மறையான எண்ணங்களை விட்டு விலகி உங்களுக்கான தேவைகளை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேம்படும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் எண் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுக்கிரன் அதிபதியாக பண்ண அமைப்பு 6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைஞ்ச அமைப்பு. 6 போல் வந்து பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக நீங்கள் 6ஆம் எண் அமைப்பில் என்ன காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 6ஆம் எண் அப்படின்னு சொன்னால் 6ஆம் தேதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 6, 24 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்கள். அந்த நாட்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெள்ளை நிறம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெள்ளை நிறம் உடை அணிகிறது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அதே போல் தன்னம்பிக்கை நினைவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். ஆக உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ராசி. பல கஷ்டங்கள் பல தடைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. கண்டிப்பாக துளாராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் நல்ல முறையில் ஆசையோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயம். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.